நாம உங்களுக்கு செய்தி அளிச்சிருக்கோம், நாங்கள் செய்தி அளிச்சோம், முயற்சி பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை இரண்டு கடைகளும் இரண்டு மார்க்கெட்டும் நமக்கு கிடைப்பதற்கு மூல காரணம் மகாபனை. இந்த இடத்தை விட்டு நாம அடுத்த இடத்துக்கு போகும்போது புதிய மார்க்கெட், அந்த மார்க்கெட்டும் அருமையாக கட்டப்படுவதற்கு யார் காரணம் என்றால் நாம செயல்பட்டிருக்கோம். ஆனால் அதற்கு மூல காரணம் யாரு? மகாபனை. அது என்னுடைய விஷயங்கள் அப்படின்னு அர்ப்பணா பார்க்க வந்து இரவு நேரத்தில் கான்ட்ராக்ட்காரங்க இன்ஜினியர்ஸ் எல்லாரையும் வர சொல்லி அங்க உட்கார்ந்து பழைய மேப் எப்படி இருக்குது அனைத்து விஷயங்களையும் காட்டி இது நீங்க எப்படி இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க, அதையும் நான் செய்து கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுத்தது யாரு? சத்தமா சொல்லுங்க. திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட்டில் இயங்கி வரும் வியாபாரிகளின் நலனுக்காக செயல்பட்டு வரும் காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் ஐக்கிய சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையில் இந்த செய்தியை இந்த நேரத்தில் வெளியிடுவதில் முக்கிய மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 5 வருடங்களாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு மத்திய அரசு ஒதுக்கிய தொகை ரூபாய் 1000 கோடி ரூபாய். அந்த 1000 கோடி ரூபாயில் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பழைய பேருந்து நிலையம், சந்திப்பு பேருந்து நிலையம், பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள நெல்லை சிட்டி வளாகம், புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் உள்ள இருசக்கர வாகன காப்பகம், பழையப்பேட்டையில் உள்ள ஒரு மொத்த வணிக வளாகம், போஸ் மார்க்கெட், இப்படி அநேக திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அனைத்து திட்டப்பணிகளையும் முடிக்கப்பட்டு ஏலத்திற்கு கொண்டு வந்த நிலையில் எந்த பகுதியிலையும் சரியாக ஏலம் போகவில்லை. அதற்கு முழு காரணம் வந்து சரியாக திட்டமிடப்படாமல் அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டதுதான் காரணம். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் உள்ள பஸ் நிலையத்தினுடைய கட்டடம் வந்து 3 தளங்களை கொண்டது. ஆனால் 3 தளங்கள் அந்த இடத்திற்கு நினைக்கிற தேவையில்லாத ஒரு அமைப்பு. அதனால வந்து அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி வந்து பழையப்பேட்டையில் அமைந்துள்ள மொத்த காய்கறி மார்க்கெட் கட்டப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிறது. இதுவரைக்கும் பல முறை ஏலமிட்டும் இதுவரை ஒரு நபர் கூட எடுக்க முன்வரவில்லை. போஸ் மார்க்கெட்ல வந்து 75 கடைகள் மொத்தம். அந்த கடைகள் முறையாக ஒரு மார்க்கெட் மாதிரியான அமைப்பில் கட்டப்படவில்லை. அதில் கட்டப்பட்ட அனைத்து கடைகளும் ஒரு குடோன் மாதிரியாக கட்டப்பட்டுள்ளது. அந்த கடைகளையும் பொது ஏலத்திற்கு விட்டு அந்த வியாபாரிகளுக்கு கொடுத்திருந்தா கூட அந்த மார்க்கெட் தப்பித்திருக்கும். ஆனால் வியாபாரிகளுக்கு கொடுக்காம பொது ஏலத்திற்கு கொண்டு வந்ததுனால 75 கடையில் 72 கடை ஏலம் போனது. அந்த 72 கடையில் 37 நபர்கள் வந்து வைப்பு தொகை கட்டியிருக்கிறாங்க. அந்த 35 பேர் வைப்பு தொகை செலுத்தவில்லை, இதுவரைக்கும் செலுத்தவில்லை. இந்த சூழ்நிலை வந்து 37 பேர்ல 6 பேர் தான் நினைச்சிருக்காங்க அங்க கடை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கடையை வந்து அவங்க ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட வியாபாரம் பார்க்க முடியாத ஒரு நிலையை தான் நினைச்சிருது அங்க ஏற்பட்டிருக்கு. அங்க பொதுநல வழக்குன்னு சொல்லி ஏலத்துக்கு கொண்டு வந்த நபர்களும் அந்த கடையை வந்து தார்வான ரேட்டுக்கு ஏலம் எடுத்து அந்த இடத்தில் வியாபாரம் பார்க்கறதுக்கு வந்து சமூக விரோதமான ஒரு பொருளை விற்பனை செய்தால் மட்டும்தான் அந்த வாடகை வந்து மாநகராட்சிக்கு செலுத்த முடியுங்கிற ஒரு நிலைதான் இன்னைக்கு இருக்கு. ஆனா வந்து ஒவ்வொரு காய்கறி கடைக்காரங்களுக்கு 45 ரூபா 50,000 வாடகை போட்டாங்களா நாங்க எங்க கொண்டு தலையில வைப்போம்? பொதுமக்கள் தலையில வைக்க வேண்டி சொல்லணும். அல்லது சமூக விரோதமான ஒரு டாஸ்மார்க் இப்படியான ஒரு நிறுவனம் இருந்தா மட்டும்தான் அந்த வாடகை முடியும் கட்ட முடியும். டாஸ்மார்க் பார்க்கு மாசம் 30,000 தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண காய்கறி கடைக்கு வந்து அதிகமான ரேட்டு விற்கும் போது முடியாது, தொடர்ந்து நடத்த முடியாது. போஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரை 25 மாதம் வந்து 30,000 40,000 ஏலம் போயிருக்கு. அவங்களால எப்படி தொடர்ந்து வியாபாரம் நடத்த முடியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து பாளையங்கோட்டை மார்க்கெட்டுக்கு வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த பாளையங்கோட்டை மார்க்கெட் வந்து ஏற்கனவே மாநகராட்சி சார்பாக போடப்பட்ட ஒரு பிளானை வந்து இதுக்கு முன்னால் இருந்த ஆணையாளர்கிட்ட அதனுடைய குறைபாடுகள் எல்லாம் நான் சுட்டி காட்டணும். முறைப்படியே சுட்டி காட்டுறதுனால இதுக்கு முன்னால் இருந்த ஆணையாளர் சிவ கிருஷ்ணமூர்த்தி IAS அவர்கள் வந்து எங்களுடைய கருத்தை வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு திருத்தப்பட்ட வரைபடம் மூலமாக
காந்தி மார்க்கெட் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அமைக்கப்பட்டுள்ள காந்தி மார்க்கெட் வந்து ஏற்கனவே இருக்கப்பட்டுள்ள வியாபாரிகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்காகவே இது நீங்கள் தான் இந்த இடத்துல வியாபாரம் பார்க்க போறீங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளானை கொடுங்க. எல்லா இடங்களிலும் எழுந்தது ஸ்மார்ட் சிட்டியினுடைய ஒர்க் எழுந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. மாநகராட்சிக்கு வருமானம் இல்லை, நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கு. உங்கள் மார்க்கெட் வந்து அருமையாக இருக்குது, இது நீங்களோட ஒத்துழைப்பினால் இந்த விஷயங்கள் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஆணையாளர் அவர்கள் சொன்னதுனால நாங்கள் அனைத்து விஷயங்களையும் 2 ஆண்டுகளாக இந்த மாநகரத்தினுடைய மார்க்கெட் விஷயத்தை தினசரி எழுதும். நாங்கள் சொந்த வீடுகளை எப்படி நாங்கள் கட்டுமானத்தை பார்வையிடுமோ அதே மாதிரி எனக்கு இந்த திட்டங்களை நாங்கள் பார்வையிட்டோம். இன்னைக்கு அருமையான ஒரு மார்க்கெட் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மார்க்கெட் வந்து மீண்டும் வந்து ஏற்கனவே இருந்த வியாபாரிகளுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் அவருடைய வாரிசுதாரர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் நிச்சயம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் பல கோரிக்கைகள் வைத்தோம். அந்த கோரிக்கையை வந்து தமிழக அரசிற்கு தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேர்தல் அறிக்கைக்காக ஒவ்வொரு சங்கங்களிலும் இருந்தது மனு கேட்டாங்க. அந்த மனுக்கள் வந்து நாங்கள் கொடுத்தோம். அந்த மனுவின் பரிசீலனை பண்ணி எங்களுக்காகவே ஒரு ஜீவோ எழுதி வெளியிட்டிருக்காங்க. அது வந்து 6/8/2024 அரசாணை வழங்கப்பட்டுள்ளது. அந்த அரசாணையிலே பழைய கட்டடங்கள் இடிக்கப்பட்டு புதிய கட்டடம் திட்டம் போடும்போது ஏற்கனவே இருந்த நபர்களுக்கு குத்தகைதாரர்களுக்கும் வாரிசுதாரர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் கடை ஒதுக்க வேண்டுங்கிற ஒரு ஜீவோ வந்து ஒரு வழிகாட்டுதல் வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. அந்த வழிகாட்டுதலை நாங்கள் வழங்கிய தமிழக அரசினுடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உள்ளாட்சித்துறை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்களுக்கும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாபண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று நேரடியாக முதல்வரை பார்த்து இந்த அறிக்கையை சொல்ல முடியாது. அதனால எங்களுடைய சார்பாக நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களை நேரடியாக பார்த்து அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதற்காக நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களும் அவருடைய குடும்பங்களும் சேர்ந்து வந்திருக்கிறோம். நாங்கள் இன்று மார்க்கெட் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் எந்த விதமான கடையெடுப்பும் செய்யவில்லை. இப்பொழுது பார்க்க வந்திருக்கிறோம். இந்த நன்றி தெரிவித்து மீண்டும் நினைச்சோம் எங்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க வகாபண்ண. அதை நான் நம்பி நாங்கள் அவங்க நன்றி தெரிவிக்க இன்னைக்கு வந்திருக்கோம். நன்றி, வணக்கம்.